Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths example 2.17 பார்க்கலாம். Find the value of 81 5 divided by 4 and 64 minus 2 by 3. So இதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 81 5 divided by 4. So இந்த வேல்யூவை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்னா 81 5 into 1 divided by 4 அப்படின்னு நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். இந்த வேல்யூ 81 power 1 by 4 the whole power 5 இப்படின்னு எழுதலாம். ஸோ பவரில் 1 by 4 1 by 3 1 by 2ன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? 2ன்னு இருந்தால் ஸ்கொயர் ரூட், 3ன்னு இருந்தால் க்யூப் ரூட், 4 இருந்தால் ஃபோர்த் ரூட். ஸோ ஃபோர்த் ரூட் அப்படிங்கும்போது 81 root of 4 the whole power 5 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ 81க்கு ஃபோர்த் ரூட் இப்போ நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ 81 3 டேபிளால் டிவைட் பண்ணும்போது 27 டைம், அகெயின் 3 டேபிளில் 9 டைம், 3 டேபிளில் 3 டைம், 3 டேபிளில் 1 டைம். ஸோ 81 அப்படிங்கிறத 3 பவர் 4 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா? ஸோ ஃபோர்த் ரூட் ஆஃப் 3 பவர் 4 த ஹோல் பவர் 5 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இங்கே பவர் 4ம் இந்த ஃபோர்த் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். எப்படின்னா ஆக்சுவலி இது எழுதும்போது 3 பவர் 4 த ஹோல் பவர் 1 by 4 தென் ஹோல் பவர் 5ன்னு தான் எழுதுகிறோம். ஸோ இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 3 பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். 3 பவர் 5ன்னு என்ன அர்த்தம்? 3யை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுன்னு அர்த்தம். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா 3 5s are 15ன்னு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. 3யை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 243 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 64 ஹோல் பவர் மைனஸ் 2 by 3. ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின். 64க்கு இது என்ன ரூட்டு? க்யூப் ரூட் இல்லையா? இது எப்படி எழுதலாம்? முதல்ல நம்ம 64 மைனஸ் 2 இன்ட்டு 1 by 3ன்னு முதல்ல அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 64 பவர் 1 by 3 த ஹோல் பவர் மைனஸ் 2ன்னு வரும் இல்லையா? ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 64 த ஹோல் பவர் மைனஸ் 2. ஸோ 64க்கு க்யூப் ரூட் வர மாதிரின்னா ஃபோர்த் டேபிளை டிவைட் பண்ணால் 1 4s are 4 ரிமைனிங் 2, 6 4s are 24, அகெயின் ஃபோர்த் டேபிளில் 4 டைம், ஃபோர்த் டேபிளில் 1 டைம். ஸோ 64 4 பவர் 3 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா? ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 4 பவர் 3 த ஹோல் பவர் மைனஸ் 2ன்னு வரும். இந்த 3யும் இந்த க்யூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 4 பவர் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ 4 பவர் மைனஸ் 2னா இந்த வேல்யூவை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றணும். நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ பவர் மைனஸ் எம் தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ பவர் எம். ஸோ இந்த பவர் வேல்யூவை ரெசிப்ரோக்கலில் எழுதும்போது என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை 4 பவர் 2 அப்படின்னு எழுதுவோமா? ஓகேவா? ஸோ இப்போ 1 டிவைடட் பை 4 பவர் 2ன்னு என்ன அர்த்தம்? 4 இன்ட்டு 4 4 4s are 16, 1 டிவைடட் பை 16ன்னு அர்த்தம். ஓகே, ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.